வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய போராட்டம் தொடரும் பரபரப்பு. டெட் தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? டெட்டுடைய முடிவுகள் ஜனவரி 15க்குள்ளார கண்டிப்பாக வெளியிடப்படும். 4 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, தவறான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. டெட்டு பேப்பர் 1லையும் சரி, இப்போ 50 கேள்விகள், பேப்பர் 2ல் 145 கேள்விகள் தவறாக கேட்டிருக்காங்க. இந்த தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண்களை எப்படி கொடுப்பாங்க? ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்திங்கன்னா இதற்கு முழு முயற்சியோட ஒரு நிபுணர் குழு அமைச்சு, அந்த நிபுணர் குழு பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேள்விகள் உண்மையாகவே தவறாக இருக்கோ அந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக போனஸ் மதிப்பெண்கள், கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேஸ் மதிப்பெண்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். எல்லோருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லோருக்குமே வழங்கப்படாது. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண ஒரு சில நபர்கள், செலக்டிவான பீப்புள்ஸ், ஸோ யாரெல்லாம் அந்த கேள்விகளுக்கு தவறாக மதிப்பெண் போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி மதிப்பெண்ணை குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு தகுதி மதிப்பெண்ணை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தகுதி மதிப்பெண்கள் எல்லாமே குறைத்து காட்ட வேண்டும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தமிழக அரசு பார்த்திங்கன்னா தகுதி மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு உண்டான முழு முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த தகுதி மதிப்பெண்கள் 82 மார்க் தமிழகத்தில் பாஸ் என்றதுக்கு அது 75 மாற்றணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே நிகழக்கூடியதுங்க. சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய போராட்டம் தொடரும் பரபரப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் நீண்ட நாள கோரிக்கையான ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி நடத்தி வரும் தொடர் போராட்டம் சனிக்கிழமை 2வது நாளாக நீடித்தது. இப்போராட்டத்தின் போது காவல்துறையினர் ஆசிரியர்களை கைது செய்ய முன்னதால் ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதுங்க. 2வது நாளாகவும் தீவிரமாக போராட்டம். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்ய வலியுறுத்தி இடைநிலை பதவி ஆசிரியர்கள் இயக்கம், செகண்டரி கிரேட் சீனியாரிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் SSTA சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்ததுங்க. இதன் தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமையே பார்த்திங்கன்னா உள்ள பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சனிக்கிழமை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் உள்ள எழும்பூர் அமைந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். சாலை மறியல், தரையில் இந்த நுழைவாயில் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. சாலை மறியலையும் நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் உடனடியாக அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். கைகலப்பு, வாக்குவாதம், போராட்ட களமாக இந்த மாதிரி ஒரு சில சம்பித்துக்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்க. ஒரு சில ஆசிரியர்களை காவல்துறை தரதரமான இருத்து தரையில் இழுத்து சென்றது. பிடியிலிருந்து திமிரிய ஆசிரியர்கள் சிலரை கை மற்றும் கால்களை பிடித்து தூக்கி சென்று பேருந்துக்குள்ளே ஏற்றினர். ஸோ 1300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்படுகிறாங்க. தொடரும் அச்சுறுத்தல். காலை 11 மணி அளவில் தொடங்கிய இப்போராட்டம் மதியம் 3 மணி அளவுக்கு நீடித்து வந்தது. 1300க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க. மாலை எல்லாத்தையுமே விடுவிச்சிட்டாங்க, அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்திருக்காங்க. இதனால் சென்னையில் தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு சூழ்நிலை எல்லாமே ஏற்படுத்து. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான ஊதிய முரண்பாடை களையணும், பள்ளிக்கல்வித்துறை இதுக்கு ஒரு முக்கியமான முடிவெடுப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.